ரொம்ப அழகா ஆட்சி நடத்தவே தகுதி இல்லாத கட்சி என்றால் அது திமுக ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நான் முழுக்க உடன்படுறேன். ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக தெரியும் அது. ஆனா அவரை தான் வந்து லேட்டஸ்டா அதானி சம்பந்தமா வேலை இல்லை, அது ஒரு வேலை இல்லை. இப்பெல்லாம் பேசலாமா? அவர் இது இன்னொன்று இவ்வளோ எழுதியிருக்காரு ராமதாஸ். இது சிஎம்க்கு இதில் ஏதாவது தெரியும்னு நினைக்கிறீங்க? தென்பெண்ணை யார் பெங்களூரில் உருவாகிறது, கர்நாடகாவில் உருவாகிறதுன்றது சிஎம்க்கு தெரியும் நினைக்கிறீங்களா? சரி, தெரிஞ்ச ஒருத்தர் பேசுறாரு, அவருக்கு வேலை இல்லைன்றீங்க. இந்த ஆணவ பேச்சுக்கு தான் மக்கள் சேர்த்த வரி அடிக்கிறது, புரிஞ்சுங்க. இந்த ஆணவ பேச்சுக்கு தான். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப அழகாக அவரோட அறிக்கையில், இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு இந்த ஒரு திரு ராமதாஸ் அவர்கள் அறிக்கையில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்கிறது. அண்ட் அந்த தென்பெண்ணை ஆறு வந்து பல கிளை ஆறுகள் அதில் வந்து இணைகின்றன. அந்த பகுதி முழுக்க மழை அதிகமான காரணத்தால் அந்த தென்பெண்ணை ஆற்றில் இணையக்கூடிய கிளை ஆறுகளில் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது. நீர்ப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றோட கொள்ளளவும் அதிகரிச்சிச்சு. ஸோ இந்த தென்பெண்ணை ஆற்றின் கொள்ளளவு அதிகரித்தால் சாத்தனூர் அணைக்கட்டு தாங்காது. ஒரு திரு ராமதாஸ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் முக்கியமான போர்ஷனை மட்டும் படிக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு வேலை இல்லைன்றாரு. இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்க. அவரோட அந்த ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இன்டெப்த்தாக இருக்கும், தரவாக இருக்கும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். கர்நாடகத்தில் உருவாகும் தென்பெண்ணை ஆறு பெங்களூர், ஓசூர், கிருஷ்ணகிரி வழியாக சாத்தனூர் வருகிறது. தொடங்கும் இடத்திலிருந்து சாத்தனூர் அணைக்கு வரும் வழி வரை அனைத்து இடங்களிலும் கடுமையான மழை பெய்வதால் காட்டாறுகள் உருவாகி அந்த நீரும் பாம்பாறு உள்ளிட்ட பல துணை நதிகளும் தென்பெண்ணை ஆற்றில்தான் இணைகின்றன. நான் சொன்னேன்ல, சின்ன சின்ன ஆறுகள் ஒன்றா இணையுதுன்னு. அதனால் சாத்தனூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு ஞாயிற்றுக்கிழமை பகலிலேயே அதிகரிக்க தொடங்கிவிட்டது. மதியமே ஆயிடுச்சு. அடுத்த சில மணி நேரங்களில் அணை நிரம்பிவிடும் என்பது பொறியாளர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இது ரொம்ப முக்கியம் அவர் சொல்றது. மாலதி, அரசு துறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் டேமை பார்த்துக்கிறதுக்கு, அந்த லெவலை பார்க்கறதுக்குன்னே அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை வேறு எதுவும் இல்லை, அதை செக் பண்ணுறது தான். அளவு என்ன ஆகிட்டு இருக்குன்ட்டு ஒரு அரசு இயந்திரம் எப்படி இயங்கும்னா அந்த பிடபிள்யூடியில் அதை பார்த்து அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள், தீயணைப்பு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் தகவல் கொடுக்கணும். அதுபோல தான் பிடபிள்யூடி ஏஇ, சாத்தனூர் டேமோட ஏஇ ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இன்றைக்கி அதை தான் திமுகவினர் சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. பாருங்கள், அவங்க கரெக்டாக எழுதிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வர்றேன். அவர் சொல்கிறார் ராமதாஸ், என்பது பொறியாளர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். தென்பெண்ணை ஆறு வினாடிக்கு 1,00,000 கன அடி நீரை மட்டும்தான் தாங்கும். அதோட கொள்ளளவு வினாடிக்கு 1,00,000 கன அடி தான். மழை ஏறினதுனால கூடுது. அதற்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டால் பேரழிவு ஏற்படும் என்பது அணையின் பொறியாளர்களுக்கு தெரிந்ததுதான். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் இருந்தே சாத்தனூர் அணையிலிருந்து கணிசமான அளவில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது. எந்த எஜமானரின் ஆணைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள்? நீங்க கேட்ட கேள்வி வந்துருச்சப்போ இந்த ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடுறேன். ஆனால் எந்த எஜமானரின் ஆணைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள் என்பதுதான் தெரியவில்லை. 2015ஆம் ஆண்டில் ஒரு நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டதையே மீண்டும் மீண்டும் கூறி தனது தோல்விகளை நியாயப்படுத்தி வந்த திமுக அரசு இப்போது நள்ளிரவில் சாத்தனூர் அணையை திறந்து விட்டதன் மூலம் அதை விட பல மடங்கு பேரழிவுக்கு காரணமாகி இருக்கிறது. ஆட்சி செய்யவே தகுதி இல்லாத கட்சி திமுக என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ், ஆனால் நான் உடன்படுறேன். சரியா சொல்லியிருக்காரு. நீங்க ஆட்சி நடத்த தகுதி இல்லை உங்களுக்கு. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் படிச்சுட்டு வர வேண்டாம் மாலதி. நாங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கோவை செல்வதற்காக நாங்கள் அந்த வழியாக தான் போகிறோம். விக்கிரவாண்டி டோலை தானேப்பா, விக்கிரவாண்டி டோலை தாண்டுறோம். விக்கிரவாண்டி டோல்லாம் திறந்து விட்டாங்க. விக்கிரவாண்டி டோலில் தண்ணி முழங்கலளவு இருக்குமா? முழங்கலளவு வந்துருச்சு. என்னென்னா தண்ணீர் மட்டம் உயருது. விக்கிரவாண்டி டோலில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு, இந்த கூடுதல் அணையை திறந்து விட்டாங்கன்னு சொன்னால, அதை திறந்து விடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திறந்து விட்டு விக்கிரவாண்டி டோல் அந்த பகுதிகளெல்லாம் ஹைவேஸ்க்கு அந்த பக்கத்துலேருந்து தண்ணி விக்கிரவாண்டி டோலை தாண்டி இந்த பக்கம் போகுது. நாங்கள் தாண்டிட்டோம். அது ஒரு 12:45 இருக்கும். அதற்கு பிறகு விடிய காலை 3 மணி அளவில் 1,60,000 கன அடி தண்ணீர் திடீரென்று திறந்து விடப்பட்டுள்ளது. ராமதாஸ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து படிப்படியாக திறந்து விட்டுருக்கணும். நீங்கள் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் என்ஹெச்சை க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? அதுக்குள்ளே தான் விடிய காலத்தால் திறந்து விட்டீங்க. திடீர்னு வருது. ஆடு, மாடு, கால்நடைகள் வாழ்வாதாரங்களே அழிக்கப்பட்டிருக்கின்றன.